முதன்மை சக்தி மாற்று சக்தி இல்லைன்றார் விஜய். ஆமா தானே? நேற்றுக்கு அறிக்கையில் அப்படிதான் சொல்றாரு. முதன்மை சக்தினா எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு முதல்ல வந்து நிக்கணும். ஆமாவா? முதலமைச்சரே முதல்ல நிக்க மாட்டாரு. முதலமைச்சர் முந்திக்கிட்டு எல்லாம் நிக்கிறாரா? துப்புரவா பேர 12 நாள் ரோட்ல இருந்து அள்ளுபாடு பட்டுட்டு இருக்காங்க. பாவம் வாயிலையும் வைத்தியம் அடிச்சு அழுவிட்டு இருக்காங்க. முதன்மை சக்தி எங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதல்ல வந்து நிக்கிறாங்க. நிக்கிறாரு 12 வாட்டி அந்த ரோடு பக்கம் போறார், அந்த ரோட்ல இருந்து வரார், நேரு ஸ்டேடியம் போறார், அவர் மகன் போய் ஆடியோ லான்ச் போறார், எல்லாமே நடக்குது. ஆனா முதன்மை சக்தி முதலமைச்சர் முதலா வர மாட்டார். அதனால வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் முதன்மை சக்தியா இல்ல, தமிழக அரசியல் களத்துல முதன்மை சக்தியாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறாரு. நாங்க முதன்மை சக்தின்னு சொல்றோம். எப்படி நீங்க முதன்மை சக்தியா வருவீங்க சொல்லுங்க? எல்லாம் பிரமிப்பா சொல்லுங்க. அடுத்த முதலமைச்சர் முதன்மை சக்தின்னு உங்களை நோக்கி அலைன்ஸுக்கு கூட யாருமே இல்லையா சார்? முஸ்தபா மட்டும் தான் போய் அவங்க கூட இருக்கீங்க. சரிங்களா? மத்தவங்க எல்லாம் யாருமே இல்ல. எப்படி யார வச்சுக்கிட்டு நீங்க முதன்மை சக்தி? திமுக கூட யார் அலைன்ஸ்ல இல்ல? பெரிய அலைன்ஸ் அது 2019 அடுத்த 2026 வரைக்கும் தொடருமா? கம்யூனிஸ்ட போட்டு உதைக்கிறாங்க இங்க. இப்ப அதெல்லாம் அவங்க எல்லாம் நட்பு எல்லாம் 6 சீட்டுக்கு உட்காந்துருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? அவ்வளவு இலக்கரமா பேசுறீங்களா? கம்யூனிஸ்டையும் விடுதலை சிறுத்தையும் பட்டியலின மக்கள் பாதுகாப்பு அவங்க 6 கொடுத்தா எம்எல்ஏ. சரி, இங்க வந்து 12 15 விஜய் கிட்ட வாங்கினா அது சபார்டினேட். முதல்ல விஜய் நம்பி வர மாட்டாங்க யாருமே. ஆட்சியில பங்கு இங்க வந்து அமைச்சர், இங்க வந்து இலாக்கா. இல்ல உங்களுக்கு விஜய் ஒரு இது சார், நிரூபிக்கப்படாத ஒரு அரசியல்வாதி சார். இப்பதான் வராரு அவர் அரசியலுக்கு. திமுக அதிமுக அப்படி கிடையாது. திமுகவும் ஆரம்பிக்கும் போது என்ன அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நிரூபிச்ச அரசியல்வாதியா? காயிதே மில்லத் களத்துல வரும்போது நிரூபிச்ச அரசியல்வாதியா? காமராஜ் களத்துல வரும்போது நிரூபிச்ச அரசியல்வாதியா? ஆட்சியில எம்ஜிஆர் களத்துல வரும்போது கொடுக்குறாங்கன்னா அங்க 6 சீட்டு கொடுக்கறது எம்எல்ஏ ஆயிட்டு உள்ள போயிடுவாங்க அவங்க. இங்க வந்தா இது டெபாசிட் கிடைக்குமான்ற டவுட். முதல்ல அங்க ஜெயிப்பாங்களா? அண்ணா திமுக ஆட்சி வருமா? திமுக சொன்ன 504 வாக்குறுதி எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிச்சா? தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே திமுக வாங்க வாங்க நாங்க வாக்களிக்கிறோம் காத்து கிடக்குதா? மக்கள் என்ன இன்னொரு அரசாங்க ஊழியர்களுக்கு ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. நீங்க சாம்சங் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு வாட்டி கரண்ட் பில் எடுக்கிறேன். நீங்க எடுத்துட்டீங்களா? சிலிண்டருக்கு சப்சிடி கொடுத்துட்டீங்களா? சிலிண்டரை நீங்க வைக்கிற விமர்சனத்தை எல்லாம் ரைட்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. நானுமே இதெல்லாம் செய்தியாக்குறேன். அதனால எனக்கு தெரியும். ஆனால் விஜய் வந்து வெளியே இதெல்லாம் பேசணும் இல்ல. விஜய் என்னைக்கு பேச போறாரு? என்ன பண்ண போறாரு? ஜனநாயக ஷூட்டிங் முடிஞ்சு இப்ப வீட்டுல தானே இருக்காரு, பனையூர்ல தானே இருக்காரு. பனையூர் இப்ப சோசியல் மீடியாவில் எழுதுறோம்ல, விஜய் பனையூர் பண்ணையாருன்னு எழுதுறான். இதெல்லாம் தேவையா? இங்க இருக்கிறாங்க கோபால் அப்படி மன்னராட்சி சொல்றான். அந்த கதையை யார் சொல்றா? மன்னராட்சி குடும்பம் தானே சொல்லுது. அவர்கள் மன்னராட்சி குடும்பம், மன்னர் குடும்பம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் பார்க்க மாட்டீங்க? ஏன் நீங்க ஜாக்டோடியோ பார்க்க மாட்டீங்க?